Hi friends, நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பிரேக் பண்ணணும். பிகாஸ் உங்களோட லைஃப் உங்களோட கரியர் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ப்ரோ, ஹவு டு ஃபைண்ட் ஐ மீன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். இல்லைப்பா நாங்கள் ரிலேஷன்ஷிப் நாங்கள் 2 பேரும் ஒரு வேறு லெவல் அப்படின்னு நகமும் சதையுமாக உடம்பும் தோலும் நரம்பும் அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக்லாம் பேசினாலும் ஈவன் தோ நீங்கள் உங்களோட ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஐ மீன் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் டைம் எனிதிங் ஆல்ஸ் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஃபோனில் அவங்க கூட பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. அட் த டைம் உங்களுக்கு ஒரு ஒர்க் வருது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு லைட்டாக தலைவலிக்குது அப்படின்னா அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு சரி போங்க, ஓகே இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு எங்கிட்ட பேசுகிறத விட உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறது அவ்வளோ முக்கியமா, எங்கிட்ட பேசுகிறத விட நீ அந்த ஒர்க்கை பார்க்குறது உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிரிஞ்சாக ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். உங்கள் மேலே பொசசிவ் அண்ட் ஜெலஸ், தமிழில் சொல்லணும்னா பொறாமப்படுறது, கோபப்படுறது, இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணு கூட பேசுகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஜெலஸ் ஆர் பொசசிவ் வரணும். ஓகே கரெக்ட். அதுக்குன்னு நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசினாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாலும் சரி, நீங்கள் வேறு யார் கூட பேசினாலும் அவங்களுக்கு ஜெலஸ் வருது அப்படின்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். ஏன்பா இந்த உலகத்தில் எல்லோரும் இருக்காங்க, நம்மளோட உலகம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். அவங்க கூட நம்ம பேசாமல் வேறு யார் கூட பேசுகிறது, இவங்க ஒருத்தங்க கூட எத்தனை நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க போகிறீங்க? இட்ஸ் பியூர்லி டாக்ஸிக். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங்காக இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களை அவங்க டாமினேட் பண்ணுறாங்க, நீ நில்லு, நீ உட்காரு, அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் பியூர்லி டாக்ஸிக். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிஸியாக இருக்கீங்க, அந்த டைம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்போ ஒரு நீடோ ஒன்று தேவைப்படுது அப்படிங்கும்போது உங்களை வேறு லெவலில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? வேறு லெவலில் யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு தேவை ஒரு நீடுன்னு வரும்போது இட்ஸ் அர்ஜென்ட் மேட்டராக இருக்கும் போது அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆர் ஃபுல் பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் கேட்குறதுக்கும் கூட அவங்கள டைம் கொடுக்க மாட்டாங்க. இஃப் அவங்க பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு அது வேறு விஷயம். நீங்கள் எனக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட் இருக்குது நீ இதை பண்ணு அப்படின்னு அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கூட நீங்கள் கேட்க முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் ஆர் ஹீ இஸ் ஃபுல்லி பிஸி. உங்களோட ஃப்ரெண்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் ஜோனை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிடுவாங்க. நீ ஏன் அவங்க கூட பேசுகிற, அவங்க கூட பேசுகிறது எனக்கு பிடிக்கல, நீ ஏன் இவங்க கூட சுற்றிட்டு இருக்க, இவங்க கூட சுற்றாத, நீ இவன் கால ஹிஸ்ட்ரியில் அவன் கால் நம்பரை பார்த்தனாவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 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 நீங்கள் அவங்களுக்காக ஒன்றுன்னா ஒவ்வொருத்தரையாக விட்டு 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 உங்களோட ஃப்ரெண்ட் ஜோனை அப்படியே சுருக்கிடுவாங்க. ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு அர்ஜென்ட்டாக கால் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் லவ்வர் கூட இருக்கீங்க, அட் த டைம் அந்த ஃபோன் வருதுன்னா அப்படியே உங்களை பார்த்து ஒரு மரம் மறைப்பாங்க. அப்போது நீங்கள் கண்டிப்பாக அவங்க காலை அட்டன் பண்ணவே மாட்டீங்க. இல்லை இன்னொரு தடவை நீங்கள் அவங்க லவ்வர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அட் த டைம் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, இட்ஸ் பிஸின்னு வருது, திரும்ப கால் அடிச்சுட்டே இருக்காங்க ஏதோ அர்ஜென்ட்டுன்னு. பட் நீங்கள் கட் பண்ணவோ ஹோல்ட் பண்ணவோ முடியாது. பிகாஸ் உங்கள் லவ்வர் கண்டுபிடிச்சிருவாங்க, யாரோ கூப்பிட்றாங்க, அவங்கள விட இவங்க முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஒரு ஃபைட் வரும். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஃப்ரெண்ட் ஜோன், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க. எப்படி உங்கள் அப்பா என்ன அப்படி இருக்கிறாரு, உன் தங்கச்சி பாரு இப்படி இருக்கான், உன் ஃப்ரெண்டு அவன்லாம் ஒரு ஆள்னு அவங்க கூட சுற்றிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் உங்களை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கேவலமாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீலாம் தண்டம், நீலாம் வேஸ்ட்டு, உனக்கு நான் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 0 வேல்யூ பர்சனாகவும் அவங்கள ஒரு ஹையர் வேல்யூ பர்சனாகவும் அந்த இடத்துல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எண்டு கார்டு போட்டுற வேண்டியது தான். உங்களை கண்ட்ரோல் நம்ம
இப்போ மூவிஸ்லலாம் பார்க்குறோம், இல்லை சீரியல்ஸில் பார்ப்போம்ல, ஒரு பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது, மேரேஜ் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அப்படியே உன் கணவனை வந்து உன்னோட முந்தானையில் முடிச்சு வச்சுக்கோ, உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய அந்த மாமியா, ஐ மீன் அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு சொல்லி தாட்டி விடுவாங்கள்ல, சேம் தட் கைண்ட். உங்களை எப்போ பார்த்தாலும் அவங்களோட கையிலே தான் இருக்கணும். நீ இங்கே வா, நீ அங்கே போ, இந்த டைம் இந்த பிளான் என்னை கேட்டு தான் பண்ணணும், நீ இந்த ஷர்ட் தான் போடணும், இது மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. லைக் வல்லவன் படத்தில் அந்த கீதா போடிங் அப்படி சொல்லுவார்ல, அந்த கேரக்டர் இஸ் அ டாக்ஸிக். அதில் அதே மாதிரி தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பிஹேவியர் இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஈவன் தோ மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும், யார்கிட்டையுமே இந்த மாதிரியான பிட்வீன் உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான டாக்ஸிக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா பியூர்லி டாக்ஸிக். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேணாங்க, சட்டரை சாத்திட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை. ஸோ எப்படி பிரேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். Until then, bye from your friend Ranjit.